ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்ரம். நான் உங்கள் பிரியா. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுறது, வெட்டியாக இருந்தால் பரவாயில்ல, வேலை வெட்டி ஃபுல்லை குட்டி, அதனால் கொஞ்சம் பிஸி. சரி, ஒரு வழியாக வீடியோ எடுத்துடலாமேன்ட்டு போட்டுட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மதுரைலேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். மதுரைனா உனக்கு என்ன ஞாபகம் வருது? மதுரைனா எனக்கு முதல்ல மீனாட்சி கோயில் ஞாபகம் வருது. அப்புறம் திருமலை நாயக்கர் மன்னன் பேலஸ், திருமலை நாயக்கர் மஹால், திருப்பரங்குன்றம், ஆமாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு மதுரைனா சாப்பாடு தான். சாப்பாடுனா மதுரைனா சாப்பாடு. மதுரையில் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? மதுரைக்கு போயிருக்கேன் நீ? இவங்க ஊர் சென்னை, நம்ம தான் போனோமே. எங்கள் ஊர் தான் மதுரை. மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தூங்கா நகரம். மதுரை மல்லிக்கும் ஃபேமஸ், சாப்பாடுக்கும் ஃபேமஸ். சாப்பாடுனா பரோட்டா, சில்லி பரோட்டா. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற நத்தம், அங்கே பொரிச்ச பரோட்டாலாம் கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயத்துக்கு பேர் போனது மதுரை. தமிழ் வளர்த்த சங்கம் மதுரையில் தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மதுரைக்கே ஸ்பெஷலான ஜிகர்தண்டாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு எப்படி கில்லி தண்டாவோ, மதுரைக்கு ஜிகர்தண்டா. இப்போ இந்த ஜிகர்தண்டான்னு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் மதுரையில் இல்லாதவங்களும் யாருக்குன்னு தெரியாது. இப்போ தான் எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. உங்கள் ஊர்லேயும் வந்துருச்சாமே ஜிகர்தண்டா. கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. ஆனால் இந்த மதுரையில் இருக்கிற ஃபேமஸ் ஜிகர்தண்டாவை அடிச்சுக்கவே முடியாது. சூப்பராக இருந்தது, நம்ம சாப்பிட்டோமே. ஆமாம், நாங்கள் கூட ஃப்ளைட் எடுத்து போனோம் ஜிகர்தண்டா குடிக்கிறதுக்கு. அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய கடை வந்துருச்சு மதுரையில். நாங்களும் மதுரையில் போய் இப்போ தான் இறங்கினோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மதுரைக்கு போனேன் நான் இவளை கூட்டிக்கிட்டு. இப்போ நிறைய கடை வந்துருச்சு, அதில் நிறைய கடையில் குடித்தோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த விளக்கு தூண் பக்கத்தில் இருக்கிற கீழே மாரட்டு வீதியில் இருக்கிற அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை மாதிரி வரவே வராது. சூப்பராக இருந்ததுப்பா, இல்லையா? அந்த ஜிகர்தண்டாவை தான் டிட்டோவாக இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜிகர்தண்டா உங்களுக்கு அப்படியே வேணும்னா அந்த ஜிகர்தண்டாவும் பாலையும் செய்யணும். ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது, அதையும் பண்ணணும். ஸோ அந்த ஜிகர்தண்டாவுக்கு ஃபேமஸே அந்த ஐஸ்கிரீம் தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து காதர் பாய்ன்னு நினைக்கிறேன். அவர் தள்ளு வண்டியில் தான் வந்து ஜிகர்தண்டா விற்றுக்கிட்டு இருப்பார். சாயந்தரம் 5 மணி ஆகிட்டுன்னா 100கணக்கான ஆள் கூடிடுவாங்க. அதில் அந்த அவர் விற்கிற ஐஸ்கிரீம் பேரே வந்து பாய் ஐஸ்கிரீம் தான். ஓகே ஓகே. ஸோ அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஐஸ்கிரீமை ஆட் பண்ணி இந்த ஜிகர்தண்டா பண்ணால் தான் உங்களுக்கு அப்படியே வரும். இதுக்காக நீங்கள் மதுரை வரைக்கும் போக தேவையில்ல, இந்த வீடியோ பார்த்தாலே போதும். சரி, ஜிகர்தண்டான்னு சொல்கிறாங்கல்ல, ஜிகர்தண்டா எங்கேருந்து வந்தது? ஒரு ஹிந்தி பேர் மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. ஹிந்தி பேர் தான். அதாவது மதுரையை பல மன்னர்கள் ஆண்டாங்க. பாண்டிய மன்னர் முக்கியமாக, அதுக்கப்புறம் சுல்தான் ஆண்டாங்க, நாயக்கர்லாம் ஆண்டாங்க. திருமலை நாயக்கர், அவர் நாயக்கர் தானே. அப்புறம் இந்த சுல்தான் வடநாட்டு மன்னர்கள் முகலாயர்கள்லாம் ஆண்ட போது அப்போ தான் வந்து இந்த ஜிகர்தண்டா வந்துருக்கு. ஜிகர்தண்டானா கூல் ஹார்ட்னு அர்த்தம். மதுரை வந்து ரத்த பூமி மட்டும் இல்லை, காந்த பூமியும் கூட. ஸோ அந்த மாதிரி சூடான ஒரு ஊருக்கு ஜிகர்தண்டா தான் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். இந்த சிங்கப்பூரில் ஜிகர்தண்டாவை பற்றி ஒருத்தனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அது நான் தான். அதனால் நான் சொல்கிறேன், இந்த ரெசிபியை குடிச்சிட்டு இது தாண்டா ஜிகர்தண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என் பாதி பக்கத்து மீசையை எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்னா அப்போ தான் மீசையில் மண் ஓட்டாது கீழே விழுந்தாலும். சரி, முடிதானே, வெட்டினா வளர்ந்துடும் நீங்கள் நினைக்கலாம். நாங்களாம் கவரிமான் பரம்பரை, மயிர் நீத்தால் உயிர் நீக்கிற பரம்பரை. மயிரை கட்டி மலைகளுக்கெல்லாம் வாங்க. முதல்ல ஜிகர்தண்டா பால் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துருவோம். 2 லிட்டர் பால். கேரமலைஸ் சுகர் பண்ணுறதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கங்க. இப்போ ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துருவோம். 1 லிட்டர் பால், 3 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கங்க, 4 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத், 2 டேபிள் ஸ்பூன் கோயா எடுத்துக்கங்க, 400 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கங்க. அப்புறம் கடல் பாசின்னு சொல்லக்கூடிய பாதாம் பிசின், அது ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பாலை காய வைக்கிறதுக்கு முன்னாடி
முதல் கேரமலைஸ் சுகர் செஞ்சுருவோம். அதுதான் அந்த ஜிகர்தண்டாவுக்கு அந்த டிஸ்டிங்டான அந்த கலரை கொடுக்குது. ஓகே, ஸோ 2 லிட்டர் பாலுக்கு முதல் நான் சொன்ன மாதிரி 6 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து சீனி கொட்டிக்கங்க. இந்த கேரமலைஸ் சுகர் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சர்க்கரை சீக்கிரம் உருகி கருகிரும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா. ஸோ எங்கேயும் போகாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. முதல் உருகட்டும். சர்க்கரை வந்து கருகிருச்சுன்னா அப்புறம் ஜிகர்தண்டாவே கெட்டு போயிடும். அதனால் இது ரொம்ப முக்கியம் இந்த கேரமலைஸ் சுகர் பண்ணுறது. ஆமா, நீ மதுரைன்ற பட் எங்க யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒரு ஊரை சொல்லிட்டு இருக்க. நீ எங்கேருந்து தான்ப்பா வந்திருக்க? என்ன ஊரும் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால் சிங்கப்பூர்ன்ற, சில பேர்கிட்ட மதுரைன்ற, சில பேர்கிட்ட பழனின்ற, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குப்பா. நீ எங்கேருந்து தான் வந்திருக்க? ஒரு குழப்பமும் தேவையில்லை. பிறந்த ஊர் சிங்கப்பூர், தாய்நாடு. தாய் பிறந்த ஊர் அதுவும் தாய்நாடு, தமிழ்நாடு. ஆஹா, அதில் அவங்க சொந்த ஊர் மதுரை. எங்கள் அப்பாவோட பூர்வீகம் புதுக்கோட்டை. யாதும் ஊரே யாவரும் கேளு. அதனால் இப்போ சர்க்கரை ரொம்ப கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கு. விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மறந்துடாமல் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. விட்டுட்டிங்கன்னா கருகிரும். இதுக்கப்புறம் நல்லா உருகி நுர தட்டினதுக்கு அப்புறமா ஒரு 50 ml தண்ணியை சேர்த்துக்கணும். அப்புறமேல சேர்க்கும் போது பாருங்கள், விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நுர தட்டினதுக்கு அப்புறம் தான் தண்ணியை ஊற்றணும். நுர தட்டுற மாதிரி இருக்கு. நுர தட்டினோடனே தண்ணி எடுத்து ஊற்றிங்க. அப்படிதான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சரி, இப்போ கேரமல் சுகரை பண்ணிட்டோம். இப்போ பாலை சுண்ட வைப்போம். 2 லிட்டர் பால், பசும்பால் எடுத்துக்கலாம், எருமை பாலையும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் புளிப்பாலுன்னு சொல்லாமே? பேபி, புளி பசிச்சாலும் புல்லை திங்காது, புளியே புளிப்பால் குடிக்காது. இதுக்கு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாலை ஊற்றும் போதெல்லாம் எனக்கு ஒரு ராமராஜன் ஃபீல் வருது. பேபி, இது காய்ச்சும் போது சும்மா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? சாராயம் காசுற மாதிரியே இருக்குடா. 2 லிட்டர் பால் வந்து 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஜிகர்தண்டா பாயாசம் மாதிரி இருக்கும். பாலை நல்லா சுண்ட விடுங்க. பால் வந்து ஆடை கட்டும் போது இல்லைன்னா ஏடு கட்டும் போது அதை எடுத்து உள்ளார விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பால் நல்லா டேஸ்ட்டாக திக்காக இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த கேரமலைஸ் சுகர் எடுத்து போடுங்க. தமிழ்நாட்டில் ஜிகர்தண்டா ஃபேமஸ்னா நார்த் இந்தியாவில் ஃபலூடா ஃபேமஸ். அதான் அதோட பிரதர். இருந்தாலும் ஜிகர்தண்டா அடிச்சுக்க முடியாது. என்ன மாதிரி தானே? அண்ணமே தான் பேபி. ஜிகர்தண்டா என்ன ஜிகர்தண்டா, நீ படிதாண்டா பற்றி நீ இல்லையா? ஸோ நீ தான் பெஸ்ட்டு. முதல்ல அந்த பாதாம் பீசின் சொன்னல, அதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க சில பேர். அது ஏன்னா அது பார்க்குறது கடல் பாசிமா இருக்கிறதுனால. ஆனால் அது உண்மையான பேர் பாதாம் பீசின். அது பாதாம் மரத்தில் வந்து ஒரு பால் மாதிரி வடியும். அது கம்மு, அந்த கோந்துன்பாங்க ஹிந்தியில். அதுதான் வந்து பாதாம் பீசின். அதில் வந்து நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அது வந்து நேச்சுரல் பாடி கூலுன்னு, உடம்புக்கு வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால ஜிகர்தண்டாவில் சேர்க்குறாங்க. ஆன்ம விருத்திக்கு கூட பாதாம் பீசின் தான் சாப்பிட்றாங்க. தெரியுமா உனக்கு? இல்லை, படித்தேன் விக்கிபீடியாவில். இல்லை, உண்மையை சொன்னால் 4-5 பேர் சாப்பிடுங்க. சிட்டுக்குருவி லேகியம் தெரியாதா அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் பாதாம் பீசி சாப்பிடுங்க, நல்லது. அம்சமே விருத்தி ஆகும். இந்த பாலை சுண்ட வைக்கிற டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு ஹெவி பாட்டம் பாட் எடுத்துக்கங்க. அதான் வந்து நல்லா சுண்ட வைக்கும். இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். அப்புறம் ஹை ஹீட்டில் வச்சு நல்லா பொங்கி வரட்டும். அப்போ தான் நல்லா வந்து அது வந்து ஏடு கட்டும். அப்புறம் மறுபடி மீடியம் ஹீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஃபுல்லாக ஹை ஹீட்டில் வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடாதீங்க, அவ்வளோதான்.
பொங்கலோ பொங்கல் தான். பேபி ம் கண்ணகி மதுரை தானே? கண்ணகி இது உன் பக்கத்து வீட்டுக்காரமே பேசுகிறேன். ஓ ஐ மீன் சரி சரி மதுரை தான் மதுரை தானே? ஸோ கண்ணகி சிலையை ஏன் சென்னையில் வச்சுருக்காங்க மெரினா பீச்சில், மதுரையில் வச்சுக்காம? இது ஒரு நல்ல கேள்வி. கண்ணகி என்ன பண்ணாங்க? மதுரை எரிச்சிட்டாங்க. உன் வீட்டை எரிச்சா வீட்டுக்கு வெளியில் செலவு வைப்பிய? ஆசை தோசை அப்பள வடை தெரியுதுல்ல. மதக்காரங்க வேற, ரொம்ப ரோசக்காரங்க வேற. நீ வம்பல மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இல்லை, நீ ஊர் பக்கம் போ, இருக்கு உனக்கு. வரவேற்பு மதுரைக்காரங்களே கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. வம்பளை கொடுத்து வர்ற பத்தியா அடிச்சு கொண்டே போடுவாங்க. என்ன டைப் லந்து லந்து. மதுரைக்காரங்க கண்ணகி மனசுல வச்சிருக்காங்க. சென்னையில வந்து கண்ணகி வந்து பீச்சில் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். கண்ணகியை பற்றி வக்கனையை கேட்குறிய, இதே கேள்வி போய் வெள்ளைக்காரன்ட்ட போய் கேளு. நியூயார்க்கில் ஒரு சிலை இருக்கு. அது என்ன சிலை? லிபர்ட்டி ஸ்டாச்சு. லிபர்ட்டி ஸ்டாச்சு. அது யார் கொடுத்தது? யாரு? பிரெஞ்சுக்காரன் கொடுத்தது. ஓ ஓகே. பிரெஞ்சுக்காரன் சிலை அமெரிக்காவில் இருக்கலாம், மதுரைக்கார அம்மாவோட சிலை சென்னையில் இருக்கக்கூடாதா? அந்த ரூட்ல வரியா? வெள்ளைக்காரனா எல்லாம் விட்டுருவீங்க பாருங்கப்பா. பேபி யா பேபி, சிலையை எங்கே வச்சுருக்காங்கிறது முக்கியம் இல்லை. அந்த சிலையில் இருக்கிற கலையை பார்க்கணும். அந்த சிலை யாரோட சிலைன்னு பார்க்கணும். கண்ணகி கண்ணகி யார்? பெண்குல பெருவிளக்கு, கற்பு கரசி. அவங்கள பார்த்து பெண்கள்லாம் கற்றுக்கணும். சிலைனா சிலை, கல்லுனா கல். கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு எதுக்கு சொல்கிறாங்க? இரு எங்கே போகிறேன்? சரி, இப்போ பால் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கேரமல் சுகரை வந்து ஊற்றிப்போம். பார்த்தீங்களா ஜிகர்தண்டா எப்படி நல்லா சுண்டி வந்திருக்கு அந்த பாலுன்னு. அது அந்த கலரும் கரெக்டாக வந்துருச்சுல. இந்த பால் அடைலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சுரண்டி உள்ளாரையே போட்டுருங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக இருக்கும். இந்த பாலாடையை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. 1920 19 காந்தியடிகள் வந்து மதுரைக்கு போயிருந்திருக்காரு. அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னோட மக்கள் ஏழைங்கள்லாம் வந்து சட்டையெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு மேலாடை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலாடையை கலட்டி வீசினார். அது மதுரையில் தான் நடந்துச்சு. அவர் மேலாடையை தூக்கி கீழே போட்ட மாதிரி நம்ம பாலாடையை தூக்கி பாலில் போட்டுருவோம். அதுவும் மதுரை தான், ஜிகர்தண்டாவும் மதுரை தான். மதுரை மக்கள் ரொம்ப பூரிச்சு போயிருப்பாங்க. கண்டிப்பாக. மதுரைனா எல்லாரும் தகராறுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மதுரைனா வரலாறு. ஸோ இப்போ 2 லிட்டரு பால் 1 லிட்டர் ஆயிடுச்சு. கலரும் கரெக்டாக இருக்குது, கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் கூல் பண்ணுறதுக்கு. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க போகலாம்.